பிக் பாஸில் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் சார் தயவுசெய்து இருந்தீங்க ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி சார் என்ன சார் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு வரும்போது என்ன சொன்னீங்க, மக்கள் முன்னாடி நீங்கள் நடிச்சிட்டிங்க. சரி, இப்போது பிக் பாஸ் என்பது அது ஒரு கேம். நீங்கள் அங்கே கேம் தான் விளையாடணும். எதுக்கு எடுத்தாலும் கேமரா முன்னாடி மக்களே அப்படின்னு சொன்னால் என்ன சார்? ஒரு டைம் பண்ணால் பரவாயில்ல, ஃபஸ்ட் வீக் 2வது வீக்கு சரி ஓகே, சரி இவங்க பண்ணிவிட்டு 3வது வாரம் கேமுக்கு வந்துடுவாங்கன்னு பார்த்தா நீங்கள் எப்போ பார்த்தாலும் கேமரா முன்னாடி வந்துக்கிட்டு ஏதோ ஒரு ஷோ பண்ணுற மாதிரியே பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு கேம் விளையாடின மாதிரி இல்லை. உண்மையிலே சொல்லணும்னா திவாகர், நீங்கள் கேம் விளையாடின மாதிரி எனக்கு தெரியலை அப்படின்னு நம்ம விஜய் சேதுபதி திவாகரை பயங்கரமாக சொல்லி முடிச்சிட்டாரு. அப்புறம் திவாகரோட ஃபேஸ் ரியாக்ஷன் இந்த வாரம் ஃபுல்லாக நம்மளை பாராட்டுவாங்கன்னு நினச்சார் திவாகர். ஆனால் இந்த வாரம் ஃபுல்லாக அவர் பண்ண ஆக்டிவிட்டீஸ்லாம் மக்கள் பார்த்துட்ருக்காங்க. எதுக்கு எடுத்தால் நீங்கள் ஒரு கேமரா இருந்துன்னா மக்களை நான் சாப்பிட்டுட்ருக்கேன், மக்களை நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன், மக்களை நான் பாடிக்கிட்டு இருக்கேன், இது என்னது? இதெல்லாம் யார் கேட்டால்? நீங்கள் கேம் விளாடுங்க, மக்கள் பார்க்குறாங்க, அவங்க உங்களை ஜெயிக்க வைக்கிறாங்களா வைக்கலான்னு சொல்லி மக்களுடைய தீர்ப்பு. நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் கேமரா முன்னாடி இருக்கிறது சரியில்லை திவாகர். உங்கள் கேமு இல்லை சார், இங்கே யாருமே நான் பேசுகிறத கேட்க மாட்டேங்க. ப்ளீஸ் திவாகர், நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் பேசுகிறத நீங்கள் முதல்ல அவங்க பேசுனா நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அப்போ என்ன பேசுகிறது கேட்க மாட்டேங்காங்க திவாகர். நீங்கள் பண்ணுறதுலாம் சரியில்லை, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம திவாகரை, அதாவது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த வாரம் எல்லாருக்குமே ஒரு பாராட்டின கூட எல்லாருமே கடந்த ஒரு விஷயம் சொன்ன உடனே என்னன்னே தெரியாது, உடனே எல்லாரும் இந்த கை தட்டிடுவாங்க. ஏதோ பெரிய பாராட்டு விழா உடனே நம்ம விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு, இப்போ எதுக்கு நீங்கள் கை தட்டுறீங்க? எல்லாருக்கும் லைனாக இருக்குது. ஃபஸ்ட்டு திவாகர், அதுக்கப்புறம் விஜய் போகிற, அதுக்கப்புறம் லைனாக இருக்குது. நீங்கள் எதுக்கு உடனே எல்லாரும் சேர்ந்து கை தட்டுறீங்க? எல்லாருமே தப்பு இருக்குது. நீங்களாம் கை தட்டுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ப்ளீஸ் கை தட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி பயங்கரமாக ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சார். உடனே எல்லாருக்கும் என்ன நடக்குன்னு தெரில. ஐயோ இது முடிஞ்சு இன்றைக்கி யாரெல்லாம் என்னென்ன ஆனவனத்தோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஐயோ என்ன நடக்க போகுதுன்னா ஃபஸ்ட்டு அவரே மைக்கை கொண்டு வரும்போது சார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்சு விட்டார். ஆனால் இதுக்கு தான் திட்டுறதுக்கு தான் மைக்கை கொண்டு வராங்கன்னு தெரியல. ஆனாலும் இருந்தாலும் அடுத்தது யார் வர போகிறான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. தொடர்ந்து நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. நிறைய வீடியோஸ்லாம் வரும். தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுங்க. சரியா மக்களே? டாடா பாய்.